அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சீசனலாக இருக்கக்கூடிய வடுமாங்காய் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இதில் வந்து தேவையான வடுமாங்காய் வந்து 1 கிலோ வடுமாங்காய் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த டைமில் போட்டு வச்சோன்னா வருஷம் ஃபுல்லாகவும் இருக்கும். வருஷம் ஃபுல்லாகவும் வந்து வடுமாங்காய் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா போகும்போது வரும்போது சாப்பிட்டே இருப்பாங்க. தயிர் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷு. இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வடுமாங்காய் வந்து 1 கிலோ வாங்கினதே நல்லா இந்த ருமானி டைப் மாங்காய் வாங்கினா நல்லாயிருக்கும். அதுலேயே நீட்டு மாங்காய் இருக்கும். அது இந்த அளவுக்கு சோபிக்காது டேஸ்ட்டு. இந்த வடுமாங்காய் வந்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி அதை தொடச்சிட்டு இந்த மாதிரி காற்றாட ஆற வச்சுருங்க. அதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா க்ளீனாக பண்ணிவிடுங்க. அதில் அடிபட்டு இருந்தாலோ அல்லது ரொம்ப பழுத்து போய் வெம்பல் ஏதாவது இருந்தாலோ அது கண்ணில் பட்டுதுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது மற்ற வடுமாங்காய் ஸ்பாயில் பண்ணும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி வடுமாங்காய் போடுறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கல் உப்பு, அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கடுகு, அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் என்று சொல்லக்கூடிய அந்த நீட்டு மஞ்சள். இதை மிக்சியில் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு பொடி பண்ணணும். இருந்தாலும் வந்து ஒரு பிஃபோர் ஹேண்டு ப்ரிப்பரேஷனாக மிக்சியோட பிளேடு உடஞ்சிடக்கூடாதுன்னு தேவை. இந்த மாதிரி ஸ்லைட்டாக கொஞ்சம் உடச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா குயிக்காக வந்து பொடியாகிடும். இப்போ தேவையான பொருட்களில் ஒரு விரலி மஞ்சள் தவிர இதில் வந்து ஒரு அரை குழிக்கரண்டி வந்து கடுகு எடுத்துக்கிட்டு இருக்கோம். மிளகா வந்து 10லேருந்து 12, ரொம்ப காரம் வேணும்னா 15 அப்படி கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த உப்பும் மிளகாவும் தான் இதை காக்க போகுது. இது வந்து உங்களுக்கு கெட்டலிஸ்ட் மாதிரி விளக்கெண்ணெய் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் வந்து பொடியாக பண்ண போகிறோம். இப்போது மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அடிக்க போகிறோம். தயாராக இருக்குது. உப்பை மட்டும் நம்ம வந்து கடைசியில் எல்லாத்தையும் போட்டு கலக்கும் போது மேலோடமாக போட்டு ஒரு குளிக்கிட்டோம்னா போதும். அது நம்ம இந்த ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வூடு பரவல் மூலம் தான் இந்த உப்பும் காரமும் வந்து இதில் ஒவ்வொரு மெம்பரேனுக்கும் அப்படி ஷிஃப்ட் ஆகுது. இதில் இதுதான் சயின்ஸ் பிஹைண்ட் இட்டு. இதை நம்ம முன்னோர்கள் அன்றைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல நைஸாக இந்த மாதிரி அந்த மிளகா விரையெல்லாம் போகிற மாதிரி தண்ணி கிண்ணி போடாமல் ட்ரையாக நீங்கள் இதை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக தெளிவாக எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம சொல்லுவோமோ, வயலுக்கு இறைச்ச நீர் வரப்புக்கு போன கதையாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸிலேயே தங்கிடும். அதையும் நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்போ வடுமாங்காய் உண்டான மாங்காய் வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம போட போகிறோம். இது வடுமாங்காய் போடுறதுக்கு பெஸ்ட்டு டைம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி நல்ல வடுமாங்காய் வந்து அந்த காம்போடையே நமக்கு விற்கப்படுது. காரணம், இந்த வடுமாங்காய் கீழே விழுறதெல்லாம் வந்து நமக்கு பொறுக்கி கொடுத்து விற்கிறது கிடையாது. இது வடுமாங்காய் பர்பஸ்க்காகவே வந்து பறிக்கிறாங்க. அப்படி காம்போட இருந்ததுன்னா காம்போடையே சேர்த்து போடலாம். அதை நீங்கள் பிச்சுட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த பவுடர்லாம் நம்ம கூட சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பொடி மேலேயே உப்பையும் நம்ம தூவுறோம். கல் உப்பை அப்படியே தான் போடுறோம். இந்த மாதிரி கீழும் வர்ற மாதிரி ஒரு வாட்டி குளிக்கிடுங்க.